சரி, இந்த கரூருக்கு பிறகான காலகட்டத்தில் அண்ணன் சீமான் திமுகவை எதிர்க்கவே இல்லையா? ஏன்னா அதுக்கு பிறகுதான் ரொம்ப கடுமையா இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது செப்டம்பர் 27 அன்னைக்கு அண்ணன் சீமான் மலைகளின் மாநாட்டில் பேசுறாரு. பேசும்போதே அவர் பேச ஏறும் போதே இந்த செய்திகள் வந்த உடனே அதுக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு தான் பேச்சை தொடர்னார். அப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட செய்தியாளர் சந்திப்பு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிகழ்வுகள்ல கலந்து பேசியிருக்கிறார். இப்ப எல்லா நிகழ்வுல கலந்துக்கும் போதும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம், 1 மணி நேரத்தை தாண்டியும் சில இடங்கள்ல பேசியிருக்கிறார். அந்த பேச்சுகள் எல்லாத்தையும் எடுத்து நீங்க ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா 90-95 விழுக்காடு யாரை எதிர்க்கிறாருன்னா திமுக, பாஜக, அதிமுக, காங்கிரஸ் இவங்களை தான் எதிர்க்கிறார். விஜய் எதிர்த்தாரா, தாவேகாவை எதிர்த்தாரான்னா 1-2 விழுக்காடு அளவுக்கு தான் இவங்களை பத்தி பேசியிருக்கிறார் மொத்தமாவே. சில கூட்டங்கள்ல பேசவும் இல்லை, தவிர்த்துட்டாரு. பேசின சில இடங்கள்ல கூட ரொம்ப ரொம்ப கம்மி, 1 நிமிடம் கூட இல்லை. 1 மணி நேரம் பேசினா 1 நிமிடம் கூட இவங்களை பத்தி பேசல. அப்ப இப்படி இருக்கிற அந்த செய்தியாளர் சந்திப்புல அவங்க கேட்கறாங்க கேள்வி, அவங்க தவிர்க்க முடியாது. அவங்க கேட்கும் போது வேற வழி இல்லை, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. கேள்வி முன்வைக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது ஒரு கட்சியின் தலைவராக அவரோட கடமை. அதை செய்யறாரு. பதில் சொல்லாம ஓடுறதுக்கு அவர் என்ன விஜயா? இவர் வைக்கிற கருத்துக்கள், கொள்கை ரீதியாக எழுப்பும் கேள்விகள், இதுக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க இப்படி வாடகை வாய்களை வாங்கி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே.